Hi guys, welcome back to my channel Vidya Sweet Home. இந்த வீடியோல நம்ம ரொம்ப சூப்பரான வெயிலுக்கு தகுந்த மாதிரி பட் ஹெல்த்தியான ஒரு சம்மர் ட்ரிங்க் தான் பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா கீழ இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ என்னோட எல்லா வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ நம்ம வந்து ஜூஸ் பண்றதுக்கு நெல்லிக்காயும் கருவேப்பிலையும் வச்சு தான் பண்ண போறோம். எல்லாத்துக்குமே நெல்லிக்காயிலையும் கருவேப்பிலையும் எத்தனை பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அதை நம்ம தனியா கொடுத்தோம் இல்லனா வந்து எந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ல போட்டு கொடுத்தானாலும் நம்ம வந்து அதை சாப்பிடறதுக்கு ரெடியா இருக்க மாட்டாங்க. நானும் அதே மாதிரி தாங்க. தனியா கருவேப்பிலை கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேன், நெல்லிக்காய் கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேன். பட் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டையும் சேர்ந்து ஒரு ஜூஸ் மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க. எல்லாருமே விரும்பி குடிப்பாங்க. குழந்தைங்களுக்கும் ஈஸியா கொடுக்கலாம். சோ கருவேப்பிலையில நிறைய அயன் இருக்கு, நெல்லிக்காயில விட்டமின் சி நிறைய இருக்கு. இது ரெண்டுமே தலைக்கு வந்து நம்மளோட ஹேருக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாம நம்மள உடம்ப வந்து குளிர்ச்சி பண்றதுக்கும் இது ரொம்ப முக்கியங்க. சோ நம்ம இது எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். இந்த மாதிரி கொட்டையை மட்டும் நீக்கிட்டு இந்த நெல்லிக்காயை 2 நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காயை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிளஸ் கருவேப்பிலை வந்து உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கலாங்க. இவ்வளவுதான் ப்ரொபோர்ஷன் கிடையாது. கருவேப்பிலை வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து பிசுன்னு ஒட்டும். உங்களுக்கு ஜூஸ் பண்ணீங்க அப்படிங்கும் போது அதுல வந்து பிசுன்னு ஒரு தன்மை இருக்கும். அது வந்து பல்லுல ஒட்டும். சோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஒரு பாதி கை அளவுக்கு மட்டும் எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சமா ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி ஊத்தி இந்த மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி அதுக்கப்புறமா நீங்க வந்து தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்க டைல்யூட் பண்ணி ஃபுல் வாட்டர் பாட்டில நீங்க வந்து நிரப்பி குடிச்சாலும் ஓகே. இல்லனா ஒரே ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி நிரப்பிட்டு உங்களுக்கு 1 டம்ளர் ஜூஸை வந்து அப்படியே குடிச்சிட்டீங்கனாலும் எது வேணா பண்ணலாம். சோ நான் என்ன பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா 2 டம்ளர் தண்ணி ஊத்திக்கிறேன். 2 நெல்லிக்காய்க்கு 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு நெல்லிக்காய்க்கு 1 டம்ளர் தண்ணி வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கும். நீங்க எவ்வளவு உங்களுக்கு டைல்யூட் பண்ணுமோ அவ்வளவு டைல்யூட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. யூசுவலா வந்து ஜூஸுக்கு வந்து சர்க்கரை இல்லைன்னா வந்து தேன் இந்த மாதிரி தான் போடுவாங்க. பட் இந்த ஜூஸுக்கு வந்து நான் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நெல்லிக்காய் வந்து நம்ம எப்படி உப்பு தொட்டு சாப்பிடுவோமோ அதே மாதிரி இதுல உப்பு கலந்து குடிச்சீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இந்த மாதிரி இருக்கிற திரியான பாகத்தை வந்து நீங்க ஃபில்டர் பண்ணி வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து ஃபில்டர் பண்ண போறதில்லை. ஏன்னா இதுலயும் வந்து உங்களுக்கு சத்துக்கள் இருக்கு அப்படிங்கறதுனால அதை ஃபில்டர் பண்ணா போயிடும் இல்லையா. சோ நான் வந்து அப்படியே தான் குடிக்க போறேன். சோ அவ்வளவுதான் நம்மளோட ஜூஸ் வந்து ரெடி. இதுல வந்து 2 டம்ளர் தண்ணி இருக்கு அப்படிங்கறதுனால உங்களுக்கு 2 கிளாஸ் கிடைக்கும். சோ இதை வந்து நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு வேக்கு 1 டம்ளர் கூட குடிச்சுக்கலாம். இல்லனா நீங்க வந்து த்ரூ அவுட் த டே வந்து உங்களுக்கு நீங்க வெளியில போறீங்க அப்படின்னா பாட்டில்ல ஃபில் பண்ணி வச்சுட்டு அப்பப்ப வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு குடிச்சுக்கலாம். ரொம்ப குளிர்ச்சியான அதே சமயத்துல ரொம்ப சத்து நிறைந்த ஜூஸுங்க இது. குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா நெல்லிக்காவை வந்து சீக்கிரமா சாப்பிடுவாங்க. இல்லனா அந்த துவர்ப்பு தன்மையினால அதை வந்து ரொம்ப நேரம் வச்சிருந்து சாப்பிடுவாங்க. உப்பு வந்து என்னதான் நீங்க பண்ணீங்கனாலும் உங்களுக்கு அதை வந்து சாப்பிட வைக்கிறது ரொம்ப கஷ்டம். சோ அந்த மாதிரி நெல்லிக்காய் கருவேப்பிலைய சாப்பிடறதுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஜூஸ் வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பரா வந்து எல்லாரும் குடிச்சுப்பாங்க. இதை வந்து நம்ம ஆஃபீஸ் போகும்போது இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர்ல நம்ம எடுத்துட்டு போயிட்டோம் அப்படின்னா நான் வந்து இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க வந்து சில்வர் பாட்டில் ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க, கிளாஸ் பாட்டில்ஸ். சோ இதை வந்து நம்ம த்ரூ அவுட் த டே வந்து குடிச்சுக்கலாம். சோ இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிளஸ் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.